கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த முருங்கைக்காய் வச்சு தான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி முருங்கைக்காய் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கணும். முருங்கைக்காய் வந்து நல்லா அலசி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் அலசி வச்சுட்டேன். அது கூட பாருங்கள், முருங்கைக்காய் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், நல்லா முருங்கைக்காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு எல்லா முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும். நம்ம ஆற வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த உள்ளே இருக்கிற சதை பகுதி மட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த முருங்கைக்காய் உள்ளே இருக்கிற சதை பகுதியெல்லாம் மொத்தம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு பேன் வச்சு நெய் போட்டுக்கணும், ஒரு ஸ்பூன்னு. நெய் நல்லா கரைஞ்சோடனே நம்ம இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா நெய்யில் வதங்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எப்படி நெய்யில் வதங்குதுன்ட்டு. நம்ம நல்லா இந்த குறுக்கும் இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டோம்னா எல்லாம் ஈவனாக ஆகிடும். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்லே வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணின்னு வரணும். நல்லா நெய்யில் வதங்கணும். நல்லா சுருண்டு வருது. இந்த டைம் கொஞ்சம் வந்து நம்ம இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு தான் சால்ட்டு. அப்புறமா ஆல்ரெடி வந்து நான் சர்க்கரை கூட ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். நம்ம சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் இலகி வரும். இங்கே பாருங்கள், ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம அந்த சர்க்கரை ஏலக்காய் பவுட்ரு பண்ணி போட்டோன்னே எப்படி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு. இது கூடவே நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஊற்றி நம்ம கிண்டிக்கணும். கொஞ்சம் இது கூட எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ நல்லா வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் கலராக இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டாமல்
திரண்டு வரணும் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு இந்த அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடும். நம்ம முருங்காய் பொரியல், கூட்டு, முருங்காய் தொக்கு, குழம்பு, புளி குழம்பு எல்லாமே செஞ்சுருப்போம், குருமாலாம். இந்த மாதிரி முருங்காவோட சதை பகுதி எடுத்து அல்வா பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முருங்காய் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே கெட்டியாகட்டும். கொஞ்ச நேரம் மறுபடியும் கொஞ்சம் நெய் மட்டும் நம்ம விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மிஞ்சி போனாலும் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அவ்வளோதான் ஆச்சு. நல்லா நம்ம கலக்கி விட்டோன்னா எப்படி சுருண்டு வருது பாருங்கள், ஒட்டம். அதை பாருங்கள், இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச முந்திரி, திராட்சை, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாமி கும்பிடும் போது கூட நெய்வேத்தியத்துக்கு வேணால் இந்த மாதிரி ஒரு அல்வா செஞ்சு வச்சு கூட கும்பிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், அல்வா எப்படி விழுது. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு செகண்ட் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த முருங்காய் அல்வா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இப்போ நம்ம ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒட்டாமல் ஸ்டார்ட். இப்போது நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அல்வாவை. இந்த பாருங்கள், மேலே உங்களுக்கு என்ன விருப்பமான நட்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ சூப்பராக வந்தாச்சு. இது முருங்காய் செஞ்சாங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செய்யுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.